நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு வரலாற்று திருப்பு முனையாக நீண்டகால இடைவெளிக்கு பின்னால் திராவிட கட்சிகளுக்கு மாறாக புதிதாக ஒரு கட்சி துவக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்திலேயே மக்களின் மனதை கவர்ந்து மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சர் அவர்களுமான மரியாதைக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மனமுவர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பொறுப்பேற்ற உடனே அவர் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஆணித்தரமாக தமிழகத்திலே லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சியை எனது ஆட்சியாக இருக்கும் எனவும், பெண்கள் பாதுகாப்பிற்கு சிறப்பு காவல் படை அமைப்பேன் என கூறி அன்றைய தினமே அரசாணையை வெளியிட்டும், அதனைத் தொடர்ந்து அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், தற்காலிக பணியாளர்கள் நலனிலே அக்கறையுடன் செயல்படுவேன் என கூறியும், தமிழகத்தின் வேறொன்றாக செயல்படக்கூடிய அனைத்து மக்களின் அன்றாட பசியை தீர்க்கக்கூடிய ஆணிவேராக செயல்படக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளருடைய நலனிலே அக்கறை காட்டுவேன் என தெரிவித்தமையும், அதற்கெல்லாம் மாறாக எனக்கு அவர் கூறிய கருத்துக்களிலே நான் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்திருந்தால் கூட, ஆனால் இன்றைய முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் கூறிய வார்த்தைக்கு பின் பதவியேற்ற அன்று நான் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தனமாக யாராக இருந்தால் நான் அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன் என கூறிய வார்த்தை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய மீது என்னை அறியாமல் ஒரு பாசம் ஏற்பட்டது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.